ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா அப்படி சொல்லி பார்க்கலாம். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸுக்கு, அதாவது ஏஞ்சல் ட்ரெஸ்ஸுக்கு, ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு வாங்கினது. ஒயிட் ட்ரெஸ்க்கு மேலே அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸு, அப்புறம் அந்த மேஜிக் ஸ்டிக்கு, இதில் வந்து ஒயிட் கலர் ரீத், இந்த 3 செட்டோடு சேர்ந்து இருக்கும். இது வந்து ஒன்று வந்து ஸ்கூலுக்கு, மீதி 2 கிறிஸ்மஸ் டயத்தில் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பிங்க் கலர் 2 விங்ஸு. இது உள்ள செட்டாகவே இருக்கும். ஒரு பீஸ் வந்து 85 ருபீஸ் இருந்துச்சு. ஆன்லைனில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு. ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு ஏஞ்சல் ட்ரெஸ்ஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பிங்க் கலர், லைட் பிங்க் கலர், ஒன்று டார்க் பிங்க் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர். இந்த 3 பீஸ் வாங்கியிருக்கு. இப்போ இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த ஒயிட் கலர் விங்ஸ், பட்டர்ஃப்ளை விங்ஸு. அது உள்ள ஒரு மேஜிக் ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு ரீத் கொடுத்துருப்பாங்க, ஹேர் பேண்ட் மாதிரி. இது எல்லாமே இது உள்ளே இருந்துச்சு. இது ஒரு செட்டு வந்து 85. ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ட்ரெஸ்ஸோடு சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே 100 ரூபானா ஒரு 230 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து வந்துடும். ஒயிட் கலர்னால் ஒயிட் கலர் ட்ரெஸ், ஃப்ராக் சேர்ந்து வந்துடும். பிங்க் கலர்னால் பிங்க் கலர் ட்ரெஸ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படிங்கிறதுனால இது தனியாக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது தனியாக பர்ச்சேஸ் பண்ணது. இது விங்ஸு, பட்டர்ஃப்ளை விங்ஸு. பின்னாடி ஒரு 2 எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஷோல்டர் கைக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கி நம்ம விங்ஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு. அது கூட ஒரே ஒரு மேஜிக் ஸ்டிக்கு கையில் பிடிச்சி நிற்க மாதிரி இது ஒரு ரீத் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேஜிக் ஸ்டிக், பட்டர்ஃப்ளை மேஜிக் ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. சரி, அடுத்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். இது எல்லாமே ரோட் சைட் ஷாப்பிங். இது வந்து திருநெல்வேலியில் ரோட் சைட் ஷாப்பிங் இருந்துச்சு. இது வந்து ஸ்மார்ட் பஜார், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு திருநெல்வேலியில் இருக்குது. கிறிஸ்மஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, கேண்டில் வைக்கிறது, அதுக்காக வாங்கினது. இது எல்லாமே கேண்டில் இருந்த ஒரு ஏரியா. இதில் பெரிய பெரிய கேண்டில்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் வந்து இதில் சின்ன கேண்டில் செலக்ட் பண்ணேன். இதில் கீழே சர்க்கிளாக இருக்குல்ல, அந்த கேண்டில் செலக்ட் பண்ணேன். இதில் ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 கிறிஸ்மஸ் தாத்தா வாங்கினோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்டார், சின்ன குட்டி ஸ்டார் வாங்கினோம். அதுக்கப்புறமா கிட்ஸுக்கு பென்சில், டைரி, இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து அங்கே இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இது அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஸ்டாண்டோடையும் இருக்குது, பெல்லு தனியாக இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாம் வாங்கி நம்ம வந்து இதில் வந்து செட் பண்ணணும். நாங்கள் இதில் தனியாக ஒரு 2 பெல் வாங்கினோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டி ஸ்டார் மட்டும் வாங்கியிருந்துச்சு. இது மேட்டு வாங்கியிருந்தோம். ஒரு 4 மேட்டு வாங்கியிருந்துச்சு. மழை நேரங்கிறதுனால மேட்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, தேவைப்படுதுங்கிறதுனால சரி 4 மேட்டு வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது ஒன்று 200 ருபீஸ். இந்த மேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிட்ஸுக்கு தான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண, அதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இது ஒரு ஹேர் கிளிப். இது வந்து கிறிஸ்மஸ்க்கு ஹவுஸ் டெக்கரேஷனுக்காக வாங்கினது. ஸ்டார் வந்து இருக்கான்னு பார்த்தோம். அப்போ வந்து ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி பெல்ட்ஸ் எல்லாமே, அதாவது அந்த ஸ்மால் தனித்தனியாக பால்ஸ்லேயே இந்த மாதிரி லைட் அழகாக இருந்துச்சு. சரி, இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு பெல் தனியாக வாங்கினோம். இது வந்து சீரியல் லைட்டு, தனித்தனியாக பால் வந்து உங்களுக்கு தனித்தனியாக தொங்க வச்சுக்கணும். ஒரே லென்த்தில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பால் தனித்தனியாக தொங்கும். இது வந்து இதுதான் அந்த பெல், மணி மாதிரி இருக்குது. அதனால் இந்த 2மே கடையில் வாங்கியாச்சு. செக் பண்ணி தான் வாங்கினோம். இப்போ இது 2 வாங்கிட்டு இது எப்படி இருக்குது அப்படி சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று ஒரு 400 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. 400 to 500 ஒரு பீஸ், ஒரு பெல் 400 ருபீஸ். அடுத்து அந்த பால் லைட்டும் அதே மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து சீரியல் லைட்டு போன வருஷம் இருந்ததே தான். ஒரு 2 லைட்டு போன வருஷம் இருந்தது. புதுசாக வாங்கினுச்சு அப்படின்னா இந்த 2 மட்டும்தான். இந்த பாலும் அந்த பெல்லும் தான் புதுசாக வாங்கினது. சரி, இதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேக்கில் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம்.
இது சீரியல் பல்புக்குரிய ப்ளக் பாயிண்ட்டு. இதுவும் ஒரு குட்டி ப்ளக் பாயிண்ட்டு. அப்புறம் குட்டி குட்டி சீரியல் 2 இருந்துச்சு. இது வந்து சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கினது. கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிருந்துச்சு. சரி இதை ஏதாவது விண்டோவில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிகினா பேப்பர் வாங்கினோம். ஹேங்கிங் வாலில் போடுறது அது. அடுத்து நம்ம ஸ்டார், இதுவும் பழசு, போன வருஷம் யூஸ் பண்ண ஸ்டாரு, சீரியல் பல்பு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. இந்த வருஷம் 2 மட்டும்தான் புதுசு வாங்கினோம். இந்த ஸ்டார் லைட் வந்து கிளிப்பு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாரை நம்ம வந்து கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீயில் நீங்கள் வந்து இதை வந்து மாட்டன்னா மாட்டி வச்சுக்கலாம். கிளிப் மாடல் அது. இது சீரியல் லைட்டு. ஒரு 2 சீரியல் லைட்டு, ரொம்ப 2 பெரிய லைட்டு, அவ்வளோதாங்க. இதை இப்போ எல்லாத்தையுமே நம்ம மாட்டி பார்க்கலாம். இது வந்து பெல் லைட்டு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டை வந்து சீரியல் வந்து விட்டு விட்டு இடணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எரியணுமாங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இந்த பால் உள்ளே பாருங்கள். இது உள்ள கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தாங்க. அப்புறம் இந்த குட்டி குட்டி தெர்மா பால் எல்லாமே அது உள்ளே போட்டிருந்தாங்க. சரி லைட் எல்லாம் போட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அந்த குட்டி குட்டி இந்த ஜிகினா பேப்பர் வந்து நான் டோர்லேயே மாட்டியாச்சு. இந்த கிளிப்பு மாட்டி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பெல்லு தொங்க விடுறதுக்காக பின்னாடி வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த கிளிப்பை மாட்டிட்டு இது வந்து டபுள் சைட் டேப் போட்டு நம்ம டைல்ஸில் ஒட்டிக்கலாம். இல்லை செவுத்துலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு விட்டாச்சு. இதில் ப்ளக் பாயிண்ட் போட்டு இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. இந்த பால் லைட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படிங்கிறதுனால வெளியில் போட முடியல. வெளியில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே உள்ள ரூம்ஸ்லேயே இதில் போட்டாச்சு. பாருங்கள் இந்த லைட்டு பால் கிறிஸ்மஸ் தாத்தா லைட். இது இதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்டார் லைட்டு. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஸ்டாண்டு இப்போ உள்ள மாடல் எல்லாமே ஸ்டாண்டோட வருது. இது வந்து ஓல்டு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்கிறதுனால அப்போ வந்து ஸ்டாண்டு வந்து இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நாங்களே ஸ்டாண்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எப்போவும் வைக்கிறது. இது கொஞ்சமாக ஒரு 2 கல் எல்லாம் வச்சு அதை சுற்றி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சீரியல் லைட் வந்து இதுக்குள்ளே மாட்டி வச்சுக்கலாம். இந்த சீரியல் லைட்டில் சுற்றி சுற்றி மாட்ட வேண்டி இருக்குது. ஒவ்வொரு லீவ்ஸ்க்காக தனித்தனியாக இதை வந்து சுற்றி சுற்றி மாட்டினோம் அப்படின்னா அந்த லைட்டு வந்து இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு லீஃப்லேயும் தனித்தனியாக நம்ம இதை வந்து மாட்டணும். இதை ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறமா நம்ம லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இது நம்ம வந்து கடையில் சீரியல் லைட்டோட சேர்த்து லைட் எல்லாமே சேர்த்து இருக்குது. எல்லாமே சின்ன ட்ரீயே லைட்டோடு சேர்த்து 2000 3000 வரை இருக்குது. இது வந்து ட்ரீ நான் ரொம்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதான். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வாங்கியிருந்தோம். லைட்டு மட்டும் இது வந்து சாதாரண சீரியல் லைட்டு தான். ஃபஸ்ட்டு இதை வந்து மேலே இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டெக்கரேட் பண்ணது. சரி அதுக்கப்புறம் இன்னும் ஃபுல் அவ்வளோத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீலேயே ஃபுல்லாகவே சுற்றி விட்டாச்சு. இது லைட்டெல்லாம் போட்டு விட்டாச்சு. பகலில் இது நைட்டு நம்ம வந்து இது ரெடி பண்ணப்போ பகலில் ரெடி பண்ணது. சரி நைட்டு எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோம். நைட்டு கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே அந்த டைல்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு. இப்போ அதுக்கப்புறமா இந்த ட்ரீயை வந்து ஃபுல்லாகவே மாட்டி விட்டாச்சு. ட்ரீலேயும் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே மட்டும் அந்த ஸ்டார் வைக்கணும் கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே. அது மட்டும் இன்னும் வைக்க வேண்டியிருக்கு. இது லைட்டு நைட் டைம் எடுத்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டுமே எல்லாமே உள்ளே ஹால்லே டெக்கரேட் பண்ணியாச்சு. வெளியில் ஸ்டார் மட்டும்தான் போட்டிருந்தோம். ஸ்டாரும் பெல்லும் மட்டும் வெளியில் மாட்டிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த லைட்டு. இந்த பால் லைட்டில் சரி லைட் போட்டதுக்கப்புறம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாங்கிறதுக்காக இதை ஆன் பண்ணி விட்டுச்சு. இந்த ஒரு பால் லைட்டு மட்டும் உள்ளே அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவும் தெர்மாக்கோல் பாலே இருந்துச்சு. சரி அது எப்படி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அந்த கேமராவுக்கு வந்து ரொம்ப அந்த லைட்டிங் வந்து சரியாக தெரிய மாட்டேங்கி. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா உள்ளே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த பால் லைட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த லைட்டு சூப்பராக இருந்துச்சு. இது பெல் வெளியில் மாட்டியாச்சு. இந்த பெல் லைட்டு வெளியில் போட்டாச்சு. பெல் லைட்டும் ஸ்டாரும் மட்டும்தான் வெளியில். மீதி எல்லா சீரியல் லைட்டுமே உள்ளே போட்டாச்சு. ஸ்டார் போட்டாச்சு.
எல்லாமே பழசு தான். புதுசு வந்து இந்த 2 லைட் மட்டும் தான் புதுசு வாங்கினோம். கிறிஸ்மஸ் ட்ரீயும் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இது இந்த ஸ்டார் சீரியல் லைட்டு, இது வந்து கிறிஸ்மஸ் பால் சீரியல் லைட்டு. இது வந்து ஹால் உள்ளே ஒட்டியாச்சு 2யுமே. கிறிஸ்மஸ் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இது வந்து பெல் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஹவுஸ் டெக்கரேஷன் வந்து ஓரளவு முடிச்சாச்சு சிம்பிளாக. சீரியல் லைட்டுக்கு மேலே கொஞ்சம் பெல்லு மட்டும் மாட்டாமல் இருந்துச்சு. சரி பெல்லு எங்கேயாவது கிடைக்கா பார்க்கப்ப தான் நேற்று வந்து ஷாப்பிங் மாலில் இந்த பெல் கிடச்சிச்சு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வாங்குறப்ப. சரி கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் இதையும் நம்ம செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த பெல்லை வந்து கிளிப்பு போட்டு மாட்ட போகிறோம். இதான் அந்த பெல்லு. சீரியல் லைட்டுக்கு மேலே வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது 2 வாங்கினுச்சு. அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மாட்டிக்கலாம். இந்த சீரியல் லைட் மேலே வந்து சரி இந்த பெல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக டபுள் டேப் யூஸ் பண்ணி இதில் நம்ம அந்த பெல்லை தொங்க விட்டுக்கலாம். இப்போ சூப்பராகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபினிஷிங். இதுலேயும் இன்னொரு அந்த சைடு கிறிஸ்மஸ் தாத்தா பக்கத்துலேயும் அந்த ட்ரீ பக்கத்தில் ஒரு 2 கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மையும் வச்சாச்சு. இது இந்த பெல்லு. இன்னொரு கிறிஸ்மஸ் தாத்தா பால் போட்டிருந்துச்சுல அதுலேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டெக்கரேட் பண்ணியாச்சு. இது வந்து இன்னொரு சைடு இதுலேயும் அதே மாதிரி அந்த பெல் யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓரளவு ஹவுஸ் டெக்கரேஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ ஹவுஸ் டெக்கரேஷன். இதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணதை எங்கள் வாங்கினது எல்லாமே பார்க்கலாம். மெதுவாக எடுத்து வையே. டெடி பேர் கிடையாது, கிறிஸ்மஸ் தாத்தா. மெதுவாக எடுத்து போடுத, அதெல்லாம் அங்கே வை. வேற என்ன இருக்கு? வேற வீட்டில் கேண்டில் வைக்கும், கிறிஸ்மஸ்க்கு கேண்டில் வைக்கும். நல்லதே எடுக்கலாம். வேற இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே வைக்கணும். இப்பதான் கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக இருந்திருக்கு. நேரவை 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 நேரவை. வேற இன்னொரு கிறிஸ்மஸ் ட்ரீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வை. சூப்பர். என்ன இருக்கு எடு பாப்போம். ஒன்று மட்டும் எடு. சரி போதும், இனிமேலாம் எடுக்கண்டா. ஒரு கலர் மட்டும் எடு. அவ்வளோதான் போதும்.